தமிழக சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்க தொடங்கியிருக்கு. அனைத்து கட்சியினரும் கூட்டணி விவாதங்கள், வேட்பாளர்கள் தேர்வு, தேர்தல் பிரச்சாரம் என தீவிர பணிகள்ல இறங்கியிருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவும் என்பது உறுதியாகியிருக்கு. இதுல யாருக்கு வெற்றி கிடைக்கும், யார் முதலமைச்சராக போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையாக நிலவி வருகிறது. இந்த நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தோல்வியை தழுவும் என்கின்ற ஒரு ரகசிய புள்ளி விவரம் விஜயிடமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகராக இருந்த விஜய் அரசியல் களத்துல இறங்கிய போது அவர் நினைத்தது வேறு, தற்போது நடக்கும் நிகழ்வுகள் வேறு மாதிரியாக தான் இருக்கு. அந்த வகையில விஜய் தன்னுடைய அரசியல் ஆடுகளத்தை அடியோடு மாற்றியமைக்க திட்டமிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வரக்கூடிய விஜய் தலைகீழாக ஒரு முடிவு எடுத்திருப்பதை தனக்கு நெருக்கமான சினிமா நண்பர்களிடம் ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் ரகசிய திட்டம் குறித்து தெளிவாக விவரிக்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த பிரத்யேக செய்தி தொகுப்பு. தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்த நடிகர் விஜய் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் சம்பாதித்து விட்ட நிலையில அவரு அரசியல் களத்துல குதிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் என தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவித்து 2 ஆண்டுகள் ஓடோடி விட்டன. தான் நடிகராக இருந்து சம்பாதித்த பணத்துல கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வரை செலவு செய்து விட்டார் என்பது வெளியே தெரியாத ரகசியம். இந்த நிலையில ஆரம்ப காலத்திலிருந்து விஜயை வழிநடத்தி செல்பவர் புதுச்சேரியை சேர்ந்த புஷி ஆனந்த். இவரு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. நடிகர் விஜயின் அரசியல் ஆசைக்கு வித்திட்டவர் இந்த புஷி ஆனந்த் தான். இவரு ஏற்கனவே புதுச்சேரியில புஸ்ஸி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நின்று வெற்றி பெற்றவர். தன்னுடைய அரசியல் அனுபவத்தை வைத்து விஜய் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி விடலாம் என கருத்து தெரிவித்திருந்தார். இதனுடைய அடிப்படையில விஜய் தனக்கு நெருங்கிய பல இயக்குனர், தயாரிப்பாளர்கள், நடிகர்களிடம் கருத்து கேட்டபோது அவர்களும் இதே போல நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் தனக்கு மிகப்பெரிய மாஸ் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்த விஜய் தைரியமாக அரசியல் களத்துல காலடி எடுத்து வைத்திருக்காரு. இதற்கு பின்னணியில மற்றொரு காரணமும் இருக்கிறது. அதாவது தமிழ் சினிமா மிக மோசமான பின்னடைவை நோக்கி செல்கிறது. முன்பு போல் திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடல. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன் நடித்த படங்கள் கூட வசூல் ரீதியாக தோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பது சரியான செய்தி அல்ல. உண்மையில் ஏராளமான அளவில் பொருள் செலவு செய்து சினிமா எடுத்தால் கூட தயாரிப்பாளர் தோல்வியடைகிறார் என்பதுதான் சினிமா துறையின் இன்றைய ரகசியம். இதை அறிந்து கொண்ட விஜய் புத்திசாலித்தனமாக சினிமாவை விட்டுவிட்டு அரசியல் களத்துல இறங்கியிருக்கார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஆனால் அரசியல் களம் அவர் நினைத்தது போல கிடையாது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கரூர் சம்பவம் தமிழகத்தின் மிகப்பெரிய துக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. இது மட்டுமல்ல, அவர் எங்கு சென்றாலும் ரசிகர்களோட கூட்டம் உச்சக்கட்டமாக அலைமோதுகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் எத்தனை சதவிகித வாக்குகள் கிடைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. இதுல பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அவருக்கு 15% வாக்குகள் தான் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தன்னுடைய அரசியல் பயணத்துல பின்வாங்க கூடாது என்பதுல உறுதியாக இருக்கக்கூடிய விஜய் ஜனநாயகன் பட பிரச்சனையையும் எதிர்கொண்டாரு. இதற்கிடையில தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கலாம் அப்படின்னும் கருதப்பட்டுச்சு. ஆனால் விஜய் முதலமைச்சர் என்பதை எந்த கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளல. இதுல ஏராளமான கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகளும் ஏற்பட்டுச்சு. இதனால சரியான கூட்டணியும் இன்னைக்கு வர அமையல. இறுதியாக காங்கிரஸ் கட்சியாவது கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில தற்போது அதற்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இந்த நிலையில விஜய் தமிழக தேர்தல் களத்துல தனித்து போட்டியிடுகிறார்.
தன்னை சுற்றிலும் பல முக்கிய நிர்வாகிகளை அவர் நியமித்த போதும் நம்பிக்கை இல்லாமல் ரகசியமாக ஒரு சர்வே நடத்த திட்டமிட்டு அதன் முடிவு நடிகர் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 8 முதல் 9.50% வாக்குகள் தான் கிடைக்கும் என விஜயிடம் தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் இந்த தகவல் அறிந்த விஜய் 2 நாட்களாக மனக்குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனக்கு வேண்டிய சில தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்களிடம் இது பற்றி விவாதமும் செஞ்சிருக்காரு. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்திற்கு 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு பண ஆதாரம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இல்லை என்பது ஒரு பக்கம். அடுத்த கட்டமாக களப்பணிகளை ஆற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துல அனுபவம் வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பது மறுபக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு விஜய் மட்டுமே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் வெற்றியின் முக்கிய கருவியாக சொல்லப்படும் பூத் கமிட்டிகளையும் விஜயால் சரியாக அமைக்க முடியல. இறுதிக்கட்டமாக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து போட்டியிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 2 கூட்டணி கட்சிகளுமே பணபலத்தில் அபார சக்தி கொண்டவை என்பது விஜய்க்கு நன்றாகவே தெரியும். இது மட்டுமல்ல, அவர் நடத்தக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்ததனை விட அதிக அளவில் தொண்டர்கள் கூடுகிறார்கள் என்பது மிகப்பெரிய தலைவலியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே விஜய்க்கு தற்பொழுது ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய மக்கள் கூட்டம் என்பது இளைஞர்கள் கூட்டம்தான். இவர்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை. ஆனால் அதே சமயம் அவர்கள் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று விஜய் கணக்கு போட்டிருந்தார். தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் விஜயினுடைய மாஸ் எனப்படும் புகழ் மெதுமெதுவாக குறைய தொடங்கியிருக்கு. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்ல அவர் பேசும் பொருள் என்பது இன்னமும் சினிமா தொடர்புடைய பாணியிலேயே இருக்கிறது. முழுமையான அரசியல் பற்றி அவருக்கு பேச தெரியவில்லை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். குறிப்பாக நடிகர் விஜய்க்கு அரசியல் ரீதியாக நல்ல வழிகாட்டி யாருமே இல்லாததால அவரால் சரியானபடி செயல்பட முடியவில்லை. அது மட்டும் அல்லாமல் தன்னை யாரும் சந்திக்காத அளவில் ஒரு வட்டம் போட்டிருப்பதால் அவருக்கு தற்போதைய சூழ்நிலைகள் எதுவும் புரியவில்லை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அதே சமயம் நடிகர் விஜய் திட்டமிட்டு செயல்படுத்திய ரகசிய கணக்கெடுப்புல திமுக கூட்டணிக்கு பெரும்பாலான வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் முழுக்க முழுக்க எதிர்த்து அரசியல் நடத்துவது திமுகவுக்கு எதிராகத்தான். இதை நன்கு அறிந்து கொண்ட திமுக மேலிடமும் நடிகர் விஜயை அரசியல் செய்ய விடாத அளவிற்கு பல திரைமறைவு திட்டங்களை வகுத்து அவருக்கு பல நெருக்கடிகள் கொடுத்து வருகின்றன. இதை காலப்போக்கில் நடிகர் விஜயால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தனக்கு மிகவும் நெருக்கமான 3 நபர்களிடம் விஜய் கருத்து கேட்டு இறுதி முடிவு ஒன்று எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது நிச்சயமாகிவிட்ட நிலையில அடுத்து வரக்கூடிய 2031ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் மூப்பு அடைந்த நிலையில அவரால் முழுமையாக அரசியல்ல செயல்பட முடியாது. எனவே உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவார். அந்த சமயத்துல விஜயும் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினால் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற முடிவுக்கு விஜய் வந்திருக்காரு. இதற்கிடையே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவும் பட்சத்துல அவரு மீண்டும் சினிமாவில் நடிப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறாரு. தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு கட்சியை வழிநடத்தவும் அடுத்த தேர்தலை சந்திக்கவும் பண நெருக்கடி ஏற்படலாம் என்பதால அவரு மீண்டும் சினிமாவில் நடிப்பது என்ற முடிவை ரகசியமாக வைத்திருக்கிறார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். இந்த நிலையில அவருடன் இணைந்த பிரபல அதிமுக தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் என்ன செய்வது என தெரியாமல் திக்குமுக்காடி போய் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் மூலம் மாற்று கட்சிகளிலிருந்து மிக முக்கியமான விஐபிகள் தன்னுடைய கட்சிக்கு தாவுவார்கள் என்று விஜய் எதிர்பார்த்து இருந்த நிலையில அதுவும் தோல்வி தழுவி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாது விஜய் தற்பொழுது நியமித்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக விஜயை குழப்பி வருகிறார்கள் என்பதும் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தமிழக வாக்காளர்களை பொறுத்தவரையில விஜய் அரசியல் பற்றி முழுமையாக தெரியாமல் மேடையில் பேசுகிறார், அவர் தரும் வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை இல்லை என்பது போன்ற கருத்துக்கள் நிலவுகின்றன. இதற்கிடையே விஜய்க்கு அரசியல் பற்றி என்ன தெரியும்? அவரால் சிறப்பான ஆட்சியை தர முடியுமா? அவருக்கு கீழ் எத்தகைய அமைச்சரவைகள் அமையும் என்பதெல்லாம் அரசியல் பார்வையாளர்களால் கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது.
உலக நாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என இரண்டு மிகப்பெரிய நட்சத்திரங்களுமே அரசியல் களத்தில் தோற்றுப்போன நிலையில நடிகர் விஜயும் அது போன்ற தோல்வியை சந்திப்பார் என்பது அரசியல் பார்வையாளர்களின் செய்தியாக இருக்கிறது. முடிவாக விஜயை பார்க்க வரக்கூடிய கூட்டங்கள் அனைத்தும் ஓட்டுகளாக மாறாது என்பது திட்டவட்டமாக தெரிந்திருக்கிறது. இதனை விஜயும் நன்கு புரிந்து கொண்டுதான் அரசியலை விட்டு பின்வாங்க கூடாது என்ற காரணத்துக்காகவும் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல்ல, அதாவது 2031ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல எப்படியும் ஆட்சியை பிடித்து விடலாம், அதற்கு முன்னோடியாக தன்னுடைய பலம் என்ன என்பதை இந்த தேர்தல்ல தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகவே அவர் தொடர்ந்து அரசியல் களத்தில் நீடித்து வருகிறார் என்பதும் முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.